ஆகி ஆனந்தவல்லே அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலனயகரி நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, ஆஸ்தீக பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் சுபமஸ்து. இன்னைக்கு ஒரு கதையோட அபூர்வ விஷயத்தை ஆரம்பிப்போம். அவனருளால் அவன் தாள் வணங்கி என்பது போல இந்த நிகழ்ச்சிய உலகம் முழுவதும் எல்லாருடைய கவனத்தையும் மனசையும் கவர்ந்திருக்கிறது. அடிக்கடி அம்மா சொல்லக்கூடிய கதை, வாழ்க்கையில நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறது, பொன்னான எதிர்காலத்தை வகுத்து தருகிறது நம்பிக்கை. ஒரு ஊர்ல ராமசாமின்ற ஒருத்தர் இருந்தான். இந்த கதையை பார்க்கும்போதே எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அந்த கதையை அடிக்கடி அம்மா சொல்லுவாங்கன்னு, அதை மீண்டும் மீண்டும் அம்மா சொல்லி அதை கேட்கணும்னு ஒரு ஆசையாகவும் உட்கார்ந்து கேட்பார்கள் தாய்மார்களும் பெரியவர்களும். இந்த ராமசாமி காலையில எழுந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் விடியற் காலையில அழகா குளிச்சுட்டு நாமம் தரித்து கோவிந்தா 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 நாராயண நாராயண நாராயணா லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு முழக்கம் விடுவார். இந்த ராமசாமி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கந்தசாமி இருந்தான். இந்த கந்தசாமி சாமியே கும்பிட மாட்டான், எந்த சாமியும் கும்பிட மாட்டான். காலையில 5:10க்கே போய் அந்த சட்டி பானையை தொடுவான். இல்லைன்னா அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். காலையில எழுந்தோடனே குளிக்கணும், சாமி கும்பிடணும், அந்த நித்திய கர்ம அனுஷ்டானம்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அவன் காலையில் எழுந்தோடனே சாப்பாட்டுல போய் உட்காந்துருவான். இந்த கந்தசாமி பெற்ற தாய் என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு ஊர்ல ஒரு துறவி வந்திருக்கிறாரு, மகான் வந்திருக்கிறாரு, இந்த கந்தசாமி ஆகிய நம்ம பையனை இட்டும் போய் அவர்கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுத்தி தரணும்னு போய் வரிசையில நிக்கிறாங்க. ஜனங்க எல்லாரும் அந்த முனிவர்கிட்ட போய் அந்த துறவி கிட்ட உட்கார்ந்து எல்லா கதைகள், அவங்களுடைய வீட்டு விஷயங்கள், எதிர்காலத்தை பத்தி எல்லாம் கேட்கறாங்க, பதில் சொல்லினே வர்றாரு. இந்த அம்மா தன்னுடைய மகனை கந்தசாமி கிட்ட போய் எதிர நிக்க வச்சாங்க. அந்த துறவி அப்படி நிமிர்ந்து அப்படி பார்த்தார். என்னம்பா சாமி, இவனுக்கு அந்த பக்தி வேணும் சாமி அப்படின்னுட்டு சொல்றாங்க அந்த அம்மா. கந்தசாமி அப்படி பாக்குறான். உடனே சரிப்பா, கடவுள் நம்பிக்கை உண்டா? அதெல்லாம் கிடையாது எனக்கு. சரி, கோவிலாவது டெய்லி போயிட்டு வர முடியுமா? கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் எப்படி கோயிலுக்கு போறது அப்படின்றான். சரி, யோசனை பண்ணாரு. ஒரே ஒரு உபகாரம் நீ செய்யணும் தினம் வாழ்க்கையில அப்படின்னாரு. என்ன சொல்லுங்களேன், என்னால முடிஞ்சா செய்யறேன் நானு அப்படின்றாரு கந்தசாமி. துறவி சொல்றாரு, நீ தினமும் இந்த நாமமோ விபூதியோ அணிந்தவர்களை பார்த்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னாரு. அதுக்கு நான் தாராளமா பார்த்துடுறேனே அப்படியே யோசனை பண்ணின்னு துறவி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு கந்தசாமி. வந்துட்டு இங்க யோசனை பண்றாரு வீட்டுல உட்காந்து, ஆஹா நமக்கு 5:10க்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்ற ஆளாச்சே, அந்த நேரத்துக்கு விபூதியோ நாமமோ போடுறவங்கள யாரை போய் தேடுறது அப்படியே யோசனை பண்ணிக்கும் போது இவர் அதிகாலையில பக்கத்து வீட்டுக்கார கோவிந்தா கோவிந்தா லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா கத்துறான்.
அப்படி எழுந்து வெளியே வந்து பார்க்கறான். பக்கத்து வீட்டுல கத்தரத்தை வெளியே கத்தின்னு இருக்கான். கிழக்க பார்த்து உதய சூரியனை பார்த்து ஆதவனை கண்டு தரிசனம் பண்ணணும். ஆதவனை நோக்கி தியானம் பண்ற அவர் உடனே கந்தசாமி என்ன பண்ணாரு, அப்படி கை தட்டினாரு. டே ராமசாமின்னாரு. உடனே ராமசாமி இப்படி திமிர்ந்து இப்படி முகத்தை காமிச்சார். அழகா இவன் கந்தசாமி அந்த நாமத்தை பார்த்துட்டான். வீட்டுக்கு உள்ளார போனா வயிறார சாப்பிட்டு அவன் பாட்டு பொழுது போக்கின்னு இருக்கான். தினமும் காலையில அந்த 5 மணிக்கெல்லாம் அந்த ராமசாமி அப்படின்னு உடனே இப்படி நிமிர்ந்து பார்ப்பாரு. அப்படி நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த நாமத்தை பார்த்துட்டு இவன் கந்தசாமி போய் சாப்பிடுவான். இப்படியே நாளொரு வண்ணம் பொழுது வண்ணமா போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த ராமசாமி ரொம்ப அதிகாலையில நாமத்தெல்லாம் தரித்து இறைவனை தரிசனம் பண்ணிட்டு, அந்த காலத்துல வீடெல்லாம் முழுகிறதுக்கு ஏரிக்கரைக்கு போய் மண் எடுத்துன்னு வருவாங்க. அந்த மண் எடுத்து வர்றதுக்காக போகும்போது அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. வண்டி மாடெல்லாம் பூட்டின்னு மம்டி கடப்பாறை அன்னக்கூடெல்லாம் எடுத்துன்னு போய் மண்ணு தோண்டின்னு இருக்கிறாரு. இவன் வந்தான். யாரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து, அதே ராமசாமி அப்படி கையை தட்டினா. ராமசாமி யாரும் இல்லை, இது நாமத்தை பார்க்காத சாப்பிடக்கூடாதே, இந்த துறவி கிட்ட சொல்லிட்டோமே நாம. அடாடா எங்க தேடுறது அவனை, நமக்கு தேடுறதுக்கு அவன் தானே நாமம் போட்டு இருக்கிறான். பாப்பு அந்த நாமத்தை பார்த்துட்டு சாப்பிட்டமே, இன்னைக்கு ஆளை காணமேன்னு கேட்கறான் அங்க இருக்கிறவங்க எல்லாம். அவரு அதிகாலையில 5 மணிக்கே கிளம்பி போயிட்டாருங்க ஏரிக்கு மண் எடுத்துட்டு வர்றதுக்கு. சரி நான் அங்கேயே போய் பார்க்கறேன்னுட்டு இந்த கந்தசாமி விறுவிறுன்னு ஏரிக்கு நடந்து போறான் 2 கிலோமீட்டர். அது அந்த காலை நேரம் ஆதவன் வராரு. ஒரு 5:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல இவன் தோண்டின்னு இருக்கிறான். வண்டியில மண்ணை எடுத்து போட்டுன்னே இருக்கிறார். யாரு, ராமசாமி. அப்படி தோண்டும் பொழுது தப தபன்னு ஒரு 7 தவள பொற்காசுகள், நவரத்னங்கள், வைடூரியங்கள், அந்த தங்க நகைகளோட ஒரு 7 தவளை வந்து சரியுது அந்த மண்ணை தோன்ற நேரத்துல. அப்படி தோன்ற நேரத்துல இவ்வளோ பெரிய செல்வம் அந்த பூமியில அவருக்கு கிடைக்குது. இவன் கரை மேல ஏறி கரை மேல நின்னா, ஏ ராமசாமின்னு கை தட்டி கூப்பிட்டான். இவன் நிமிந்து இப்படி பார்த்தா பாருங்க. பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன்டா அப்படின்ட்டு கிளம்பிட்டான் சாப்பிட்றதுக்கு. ஐயோ இவன் வந்து நம்ம மண்ணை தோன்ற இடத்துல இந்த 7 தவணை காசு கிடைச்சதை பார்த்துட்டான் போல இருக்கு. ஊரெல்லாம் சொல்லிட்டா நமக்கு ஒன்றும் கிடைக்காது போயிட்டு அவனை போய் தரன்னு இழுத்துன்னு வந்து, உனக்கும் பங்கு தர, எனக்கு பசிக்குதுடா, நேரம் ஆயிடுத்துடா. அப்படியே இழுத்துன்னு வந்து அந்த தவணையாட்ட நிக்க வச்சா ஆடு வாய புலந்தான் கந்தசாமி. இவனுக்கு ஒரு 3.5 தவளை, அவனுக்கு ஒரு 3.5 தவளை. அதாவது இவனுக்கு 2 லட்சம் தங்க பொற்காசுகள், அவனுக்கு ஒரு 2 லட்சம் தங்க பொற்காசுகள் கிடைத்தது. மறுநாள் காலையில என்ன பண்ண தெரியுமா, இந்த ராமசாமி 5 மணிக்கு தான் லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாரு. இந்த பக்கத்துல இந்த கந்தசாமி என்ன பண்ணா, பெரிய கட்டி எடுத்து குழைச்சு இந்த பக்கம் 2 அங்குலம் அந்த பக்கம் 2 அங்குலம் பெருசாவே நாமத்தை போட்டா. பெரிய நாமத்தை போட்டுக்கிட்டா கந்தசாமி. இவன் நான் 5 மணிக்கு கூப்பிடுறேன், இவன் 4:30 மணிக்கே கத்த ஆரம்பிச்சுட்டா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, லக்ஷ்மி ரமண கோவிந்தான்ட்டு கத்துறான். பக்தி, அந்த பக்தியை செய்கின்றவன் ஆண்டவன் எப்பொழுதுமே கைவிட்டதில்லை. நம்முடைய நடமாடும் தெய்வம் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஒருத்தர் காஞ்சி பெரியவர், மகா பெரியவர், தீர்க்கதரிசி, சிரஞ்சீவி. அவர் அந்த சந்திரசேகர சரஸ்வதி, அந்த ஜெகத்குரு ஒரு இடத்துல சொல்றார், இந்த கலியுகத்தில் பக்தி மட்டும் செய், தானா உனக்கு எல்லாமே நன்மையை தேடி வரும். அந்த பக்தி செய்யும் பொழுது உன்னுடைய கோரிக்கை அனைத்தையும் ஆண்டவன் சீர்தூக்கி உனக்கு உடனுக்குடனே முடித்து தருவான். அந்த பக்தியை செய் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்தீக பெருமக்களே, அம்மாவுடைய அபூர்வ விஷயத்துக்கும் இதுல வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்து
பக்தியை கொண்டாடுவதாகத்தான் அமையும். இது எல்லாத்துக்கும் மேல ஏதாவது நமக்கு ஒரு கல்யாணம், நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம், நம்முடைய தொழில், ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா பல பிரச்சனைகள் இருக்கிறது. சரி, நேரடியா அடிகளார போய் பார்த்து அருள்வாக்கு கேட்டு அதுக்கு உண்டான தீர்வு காணலாம். அன்பு தாய்மார்களே, அன்னையினுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். அங்க இறங்கி செஞ்சி திருவண்ணாமலை போற அந்த செஞ்சி டவுன் பஸ்ல ஏறலாம். மினி பஸ் இருக்கு. ராஜராஜேஸ்வரி மெட்ரிக் பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய வளாகத்துல அம்பாள் பீடம் இருக்கிறது. அந்த அம்பாளுடைய பீடத்துல செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது. அதே சமயத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க இந்த அபூர்வ விஷயத்தெல்லாம் ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கோங்க. தினப்படி வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க ஒன்னொன்னா செய்து பாருங்க. அடுத்த லெவல் உயர ஆரம்பிப்பீங்க. மன அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வீட்டுல இருக்கிற சூழ்நிலையே சரியில்லைம்மா அப்படின்றீங்களே, அந்த வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகள்ல என்ன அர்த்தம்? வறுமை அகலணும், பசங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகணும், பசங்களுடைய கோரிக்கை அந்த உரிய வயதுக்குள்ளார காலகாலத்துல அந்த நல்லது நடக்கணும். இப்படி இந்த அபூர்வ விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது. அன்பு தாய்மார்களே, இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் அந்த செஞ்சி ரோட்ல சொன்னேன். இப்பொழுது புதிதா ஒரு 6-7 மாதங்களா அந்த இடம் சிப்காட்டு வளாகமா மாறி இருக்கு. அந்த சிப்காட்டு மெயின் ரோடுன்னு பேர் ஆயிடுது. அதனால நீங்க எல்லாரும் அந்த திண்டிவனத்துல இருந்து பெலாகுப்பம் செஞ்சி மெயின் ரோட்ல இருக்கு. அந்த கிராமத்துக்கு போகாம அந்த மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா சிப்காட் வளாகம் ஆபீஸ் இருக்கும். அதை கடந்து ஒரு 5-6 புளியமரம் கடந்து நடந்து வந்தீங்கன்னா அம்பாளுடைய ஸ்கூல், அந்த ஸ்கூல் வளாகத்திலே அம்பாள் பீடம் இருக்கிறது. அதனால நீங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும், வந்து பார்க்கலாம். அதே சமயத்துல சென்னையில முகாமிட்டு இருக்கிறதுனால சென்னையில வந்து பார்க்கணுன்றவங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும், வந்து சென்னையில தரிசனம் பண்ணலாம், அருள்வாக்கு கேட்கலாம். அன்பு தாய்மார்களே, இந்த மேஷ ராசிக்காரருக்கு ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வரிகளாக ஒரு ஸ்பெஷல் அருள்வாக்கு. ஆக அதை சொல்லுங்கப்பா, எங்களுடைய ராசியெல்லாம் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு வரியில அருள்வாக்கு அப்படியா? அப்படின்னா என்ன புரியலையே அப்பா சில பேர். அப்படி இருக்கும் பொழுது சரி, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கு என்ன சொல்ல போறாரு சாமி, அம்மா என்ன சொல்றீங்க, அடிகளார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாரும் அவளோட இருக்கீங்க. அதுல மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய பழகக்கூடியவர்களிடத்தில் கவனமாக இருங்கள். மேஷராசிக்காரர்கள் ஒரு பக்கம் சுபம் நடத்துறதுக்கு, நன்மைகள் ஏற்படுவதற்கு அபரிவிதமான செல்வத்தையும் தருகிறார். இன்னொரு பக்கம் நீ கவனமாக பழகு. எல்லார் இடத்துலையும் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டையும் கடவுள் டெஸ்ட் பண்றார். இதையும் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தையும். இன்னொரு பக்கம் பழகக்கூடியவர்களிடத்தில் கவனமாக இரு என்று சொல்றாங்க அம்மா. அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் உதவக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள். எல்லாருக்கும் பரோபகார சிந்தனை, எல்லாருக்கும் நல்லதை செய்யணும், எல்லாருக்கும் என்னால முடிஞ்சது அப்படி சாப்பாடு, படிப்புக்கு உதவியோ, அடுத்தபடியா ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு உதவியோ, பதவிக்கு உதவியோ, அந்த மாதிரி உதவக்கூடிய உள்ளம் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ 14 மாதங்கள் ஸ்டார் டைம் ஆரம்பம் ஆயிடுது. என்னது 14 மாதங்களா? அப்பா நல்ல சமாச்சாரம் சொன்னீங்க. அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பொன்னான நேரம். அதே போல மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல நீங்க நம்பணும். மிதுனத்துக்காரங்க எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய உயர்ந்த பண்பாளர் நீங்க. அதை நம்பணும் நீங்க முதல்ல உங்களை. அந்த ஒரு நம்பிக்கை தான் நீங்க ஒவ்வொரு படியில ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஸ்டாரா வந்துட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி நெருங்க போகுது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. சில பயிற்சி எல்லாம் ஆயிடுத்து, சில கிரகங்கள்லாம் பயிற்சியாக தயாராகிட்டே இருக்காங்க.
அந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்போ சமீபத்துல கிரகங்கள் மாறுகிறதே, அப்பத்திலிருந்து ஸ்டார் டைம் ஆக போகிறது. அடுத்தது கடக ராசிக்காரர்கள் அவசரமான முடிவு, கடும் கோபத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஒரு தடவை நான் கொடுத்தேன், லைஃப்ல நீ பயன்படுத்திக்கல, மறுபடியும் இப்ப உனக்கு தரேன் அப்படின்றாரு கடவுள். அம்பாள் கொடுக்கறா. இப்ப அந்த கடும் கோபத்தையும் அவசரமான முடிவையும் விதைக்காதீர்கள் மனதில். அவசரமா ஒரு முடிவு எடுத்துடுவீங்க, வேண்டாம். ஒரு கடும் கோபம் திடீர்னு, என்ன மனுஷன் நல்லாதான் பேசியிருந்தாருப்பா, ரெண்டு லெப்ட் ரைட்டு கத்திட்டு போயிட்டாருப்பா வேலைக்கு அப்படின்றாங்க தாய்மார்கள். அந்த கடக ராசிக்காரர்களுக்கு கடும் கோபமும் அதே போல அவசரமான முடிவு தவிர்த்துடுங்கள். ஏன்னா இப்போ வாழ்க்கையில செட்டில் ஆக போறீங்க 26, 27 இந்த வருஷம், வர வருஷமும். அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய இருப்பிடத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3 பவர் கையில இருக்கு. யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நிதானத்தை கடைபிடியுங்கள். அந்த நிதானமே அந்த 100% வருமானத்திற்கு பங்கம் இல்லாம இருக்கும். ஒரு 100% வருமானம் உங்க வாழ்க்கையில நடைமுறையில உங்களுக்கு கொண்டு வர்றாரு கடவுள். அந்த 100% வருமானத்தை, அந்த நிதானத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கடைபிடிங்க. அந்த 100% வருமானத்திற்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பு தாய்மார்களே, அதாவது கன்னியா ராசிக்காரர்கள் 7 கடல் கடந்து போயிட்டு ஒரு அபூர்வத்தை அடையக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். உங்க மனசுக்குள்ளார தாழ்த்தி கொள்ளக்கூடிய மனோபாவத்தை அகற்றுங்கள். எப்பயுமே உங்க மனசை தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்க மனசை நல்லா சந்தோஷமா, நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்றத எப்பயும் வளர்த்து கொள்ளுங்கள் கன்னியா ராசிக்காரர்களே. அதே போல பயம் எப்படி நடக்குமோ, இன்னைக்கு ஆபீஸ்ல, இன்னைக்கு தொழில எப்படி இருக்குமோ, இன்னைக்கு பேங்க் லோனு சாங்ஷன் ஆகணுமே, எப்படி இன்னைக்கு வருமானம் அப்படின்ற பயம், இதெல்லாம் அகற்றுங்கள். பொதுவா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் வென்று வரக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு ஆரம்பமாயிருக்கு. எல்லாத்தையும் வென்று வருவீர்கள் இந்த வருஷம். அதே போல துலா ராசிக்காரர்கள், அந்த துலா ராசிக்காரர்கள் இருப்பிடத்துல எல்லா விதமான ஐஸ்வர்யம் தழைக்க ஆரம்பிச்சிடுது. உனக்கு கொடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்ட. இப்போ நல்லா சமாச்சாரம் சொல்றீங்க. டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? கஷ்டங்கள். அதை எல்லாத்தையும் நல்லபடியா துலா ராசிக்காரர்கள் முடிச்சிட்டீங்க. உங்களுடைய பாதையில் ஐஸ்வர்யம் மழை பொழிகிறாள் மகாலட்சுமி. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு எது நல்லதா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்க கடைபிடிங்க. வேண்டாத விஷயங்கள்லாம் உங்களை குறுக்கிடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது விசாக நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள். கடலை கடைந்த போது, இந்த ஒரு 2013 இருந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடலை கடைஞ்ச போது, ஒரு பக்கம் ஆலங்கால விஷம், இன்னொரு பக்கம் வேறு பருவதமே கீழே படுத்துக்கிச்சு சாஞ்செடுத்து. ஒண்ணுமே புரியல. விருச்சிக ராசிக்காரன் அவ்வளவு சங்கடத்தை அவன் சந்திச்சான் வாழ்க்கையில. இப்ப அந்த மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகத்தால மேரு பருவதம் நிக்குது. வாசகி பாம்பு கக்கின அந்த ஆலகால விஷம் திருநீலகண்டன் ஈஸ்வரன் எடுத்துக்கினாரு. அந்த கடல் கடையும் பொழுது கற்பக விருட்சம், மகாலட்சுமி, காமதேனு, அநேக ஐஸ்வர்யங்கள், அமிர்த கலசம் இதெல்லாம் வந்துருது. அதே போல உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்க உழைப்பு கை கண்ட பலன். அத்தனை ஐஸ்வர்யமும் உங்களுக்கு, அத்தனை கற்பக விருட்சம் போல, காமதேனு போல அவன் இருப்பிடம் பார். ஆளுமை உங்களை தேடி வருகிறது, பதவி தேடி வருகிறது, தொழில் தேடி வருகிறது, அடிமைத்தனம் நிவர்த்தி ஆகிறது. அப்படின்னு கன்னத்துல கை வச்சிங்களே கவலை, அது உங்களை விட்டு அகல்கிறது. அன்பு தாய்மார்களே, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இப்ப ஸ்டார் வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக பயணிக்க போறீங்க. அதே மாதிரி தனுர் ராசிக்காரர்கள்
எப்பொழுதுமே ஆதவனுடைய கையில அக்ஷய பாத்திரம் இருக்கும். அந்த அக்ஷய பாத்திரம் என்ன கேட்கிறோமோ அதுல எல்லாமே கையில அது கிடைச்சிடும் அந்த அக்ஷய பாத்திரத்துல. அது மாதிரி ஆண்டவனுடைய அனுக்கிரகம் தனுர் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது, துணை இருக்கிறது. அப்படிப்பட்ட தனுர் ராசிக்காரர்கள் உங்களுடைய மனசுல கவலையை விட்டு தள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுள் தேடி எடுத்து வந்து தருவார்கள். அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்கள், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் லாபகரமா இருக்கணும்னு உழைக்கிறீங்க. நீங்க எப்ப லாபகரமா மாற போறீங்க? நீங்க எப்ப லாபத்தை அனுபவிக்க போறீங்க? அந்த இனிப்பை நீங்க எப்ப ஸ்வீட்டா சாப்பிட போறீங்க? எல்லாருக்கும் ஸ்வீட்டா இருக்கீங்க. இந்த முறை கடவுளுடைய அனுகிரகத்துல, அதாவது அந்த ஜூலை மாதத்துல இருந்து பரவாயில்லப்பா, பையன் தயாராயிட்டான், நல்லா வரான் அப்படின்னுவாங்க நம்ம பெரியவங்க. பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா உத்தியோகத்துக்காக, வாழ்க்கைக்காக, கல்யாணத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக. இப்ப அந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இப்ப கைகூடி வருகிறது. அதே மாதிரி இந்த முறை கடவுள் வந்து தடையில்லாத வெற்றிகளை தருகிறார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. தடையே ஏற்படாது, இனிமேல் எல்லாத்தையும் சாதிப்பீங்க. கும்ப ராசிக்காரர்கள், குரு பக்தியிலையும் தெய்வ பக்தியிலையும் ரொம்ப கவனமாக கடைபிடியுங்கள். அந்த குரு பக்தியும் தெய்வ பக்தியும் தான் உங்களுடைய வீழ்ச்சிகள் அனைத்தையும் அகற்றி ஒரு நல்ல நிலைக்கு உங்க வாழ்க்கையை கொண்டு வரும். இந்த குரு பக்தி, தெய்வ பக்தி இது ரெண்டும் நல்ல முறையில கடைபிடியுங்கள். அதே போதும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டார் லைஃப் தான் உங்களுடைய பிறப்பே. அந்த மாதிரி நல்லா வருவீங்க. புற்றாகவும், மரமாகவும், செடியாகவும், கல்லாகவும், அப்படி கடும் தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கும், யோகிகளுக்கும், ஞானிகளுக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே இருக்காம். அப்படி அந்த கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே வீழ்ச்சி சந்திச்சதில்லை. மற்றவங்க ஏதோ வீழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி நினைப்பாங்க, ஆனா வீழ்ச்சி அடைய மாட்டீங்க, எல்லாத்தையும் சாதிப்பீர்கள். அதனால தொடர்ந்து குரு பக்தியும் தெய்வ பக்தியும் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கவனமெல்லாம் உங்களுடைய வெற்றி படிகளை தான் சிந்திக்கணும். ஏன்னா இந்த முறை வெற்றி படிகளை வகுத்து தராரு, அதை கடந்து வருவீங்க. அந்த வெற்றி படிகளை ஏறி வருவீங்க. வெற்றி செய்திகள் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது மீன ராசிக்காரர்கள், உங்களிடத்துல செல்வம், திறமை, உழைப்பு இந்த சின்ன வயசுலேருந்தே இருக்கிறது. வருமானம் ஒரு பக்கம், அதே மாதிரி திறமை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், உழைப்பு, அயராது பாடுபடுறீங்க. இந்த மீன ராசிக்காரர்கள் ஒரு விலையில்லாத மாணிக்கம் மாதிரி நீங்க. அந்த மாணிக்க கல் எடுத்து போய் கத்திரிக்காய் கடையில, காய்கறி கடையில் கொடுத்தா ஒரு 10 மூட்டை கத்திரிக்காய் தரலான்னுவான். இந்த மீனன், அதாவது இந்த மீன ராசிக்காரர்களை இன்னொருத்தர் 2 மளிகை கடையில் எடுத்து போனா ஒரு 50 மூட்டை தோரம்பருப்பு தரலாம். அந்த மாணிக்க கல்ல பொருட்கள்ல 2 எடுத்து போய் கொடுத்தாக்க இந்த மாணிக்க கல்லுக்குரிய மதிப்பு இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் தரணும், முடிவெடுக்கணும்னு. அரசன் இடத்துல அந்த மாணிக்க கல் போகுது, இந்த அவனி 56 தேசங்கள்ல பாதி ராஜ்யத்தை அப்படியே கொடுத்துடுறேன் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் ராஜ்ய பரிபாலனம் உங்களை தேடி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற உங்களுடைய பண்புகள், நன்னடத்தைகள், நல்ல சிந்தனைகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. உங்களை இடத்துல இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னாக்க கவலை, அதை விட்டு தள்ளுங்கள் மீனராசிக்காரர்களே. அன்பு தாய்மார்களே, அதாவது தசமி திதியில துர்க்கையை தரிசனம் பண்ணும் பொழுது சகல காரியங்களும் சித்தி உண்டாகும். இப்போ அபூர்வ விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. இப்போ அழகா எழுத ஆரம்பிங்க. தசமியில துர்க்கையை பார்க்கணும், வளர்பிறை தசமியா. அப்போ உங்களுடைய சகல காரியமும் ஜெயம் உண்டாகும். அதே மாதிரி தசமி திதியில எலுமிச்சம்பழம் மாலை சாத்துங்க. தனம் பெருகும், உங்களுடைய இடத்துல ஐஸ்வர்யம் பெருகும்.
அதே போல அந்த எலுமிச்சம்பழ மாலை தசமியில சாத்தும் பொழுது உங்களுடைய வீட்டுல சுபம் ஏற்படும், தனவரவு உண்டாகும். அதே போல தசமியில பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணும் பொழுது பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். பெரிய பதவிகள், பெரிய தொழில்கள், அடிமை தொழில் நீங்கி நீங்க முதலாளியத்துவம் உள்ள ரேங்கா வந்துடுவீங்க. பிருந்தாவனம், திருக்கோயிலூர் ஞானானந்த பிருந்தாவனம், அதே திருக்கோயிலூர் நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய ரகுவத்ம சுவாமி மடம், கஞ்சி சங்கர மடத்திலேயே மகாபெரிவா பிருந்தாவனம், மந்திராலயத்துல ராகவேந்திரருடைய பிருந்தாவனம், இந்த பாம்பே பக்கம் சாய்பாபாவுடைய பிருந்தாவனம், இந்த மாதிரி பிருந்தாவனங்கள் எங்க இருக்கோ அங்க போய் அந்த தசமி திதியில ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க. உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி தசமி திதியில பச்சை உடுத்தி அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி பச்சை உடுத்தி அம்பாளை தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பா அவர் நிறைவேற்றி தருவார். அரசு பதவியாட்டும், அரசாட்சி செய்யறதா இருக்கட்டும், தொழில் ஒரு ஸ்டாரா வர்றதுக்கு, வீட்டுல சுபம் நடக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வீட்டுல பீரோவில் இருக்கு எப்படியோ புடவைங்க, அதுல பச்சை உடுத்தி போய் அம்பாளை பார்த்துட்டு வரணும் தசமியில. அப்ப நீங்க மனோ காரிய பலம் சித்திரஸ்து, மனசுல நினைச்சுட்டு இருக்கிறத உடனே நடத்தி தருவாளாம். அதாவது நம்ம இருப்பிடம் லக்ஷ்மி கடாட்சம், அதை பத்தி ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் எப்பயுமே சாநித்தியமா இருக்கணும். லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தரமாவது, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தரமாவது பசு கன்று வீட்டு வாயிற்படி வர வைக்கணும். அந்த பசு கன்று ஓட்டியவரனுக்கு ஒரு 500 ரூபாயோ ஒரு தாம்பூலமா கொடுத்துட்டு அந்த பசு கண்ணுக்கு வெல்லம், பழங்கள், அரிசி இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தரம். அப்படின்னா நான் சிட்டியில இருக்கிறேன், டெல்லியில இருக்கிறேன், பாம்பேல இருக்கிறேன், நான் எங்க பசு கன்றை தேடி போறது? எங்கேயாவது ஒரு இடத்துல, புது இடத்துல இருக்கும் கோவிலுங்கள்ல போய் பார்த்துட்டு அந்த பசு கண்ணுக்கு வெல்லம், பழங்கள், அரிசி இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. அந்த மாதிரி செய்துட்டு வரும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் உங்களுடைய இருப்பிடத்தில் சாநித்தியமாக இருக்கும். வாசலுக்கு உள்புறத்தில் கஜலட்சுமி படம் இருக்க வேண்டும். லக்ஷ்மி கடாட்சம், அந்த கிரகம் ஐஸ்வர்யம் தங்கிட்டே இருக்கும். பணம் வந்தா பீரோல வைப்பாங்க. வருது தாயே பணம், 11 மணிக்கு மேல அந்த மஞ்சா பை கொண்டாடுறாரு, அதை எடுத்துன்னு போயிடுறாரு. அதுல ஒரு கட்டு எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டா அப்படி பாக்குறாரு. தாய்மார்கள் சொல்லுவாங்க, அந்த லட்சுமி வர்றது தங்க மாட்டிருந்தம்மா. அந்த வாசல் உள்புறத்துல கஜலட்சுமி படம் வைங்க. லக்ஷ்மி தேவி நிரந்தரமா உங்களுடைய பீரோல தங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய இருப்பிடத்துல வேதங்கள், கிரந்தங்கள், ஒரு புத்தகங்கள், லக்ஷ்மி அஷ்டோத்தரம், கணபதி அஷ்டோத்தரம், ஷண்முகர் அஷ்டோத்தரம், பஞ்ச தேவதைகளுடைய அஷ்டோத்தரம், அதே போல பகவத்கீதை புஸ்தகம், இந்த பூஜை அறையில ஒரு தனியா உங்களுடைய சாமி படத்து பக்கத்துல அதை வைங்க. அந்த இருப்பிடத்தில் மகாலட்சுமி அனந்த கோடி லக்ஷ்மி கடாட்சமா இருப்பேன்னு சொல்றாங்களே, அந்த அனந்த கோடி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு பீரோல ஒரு நவரத்னம் பாக்கெட்டு கடையில, அதுவும் வாஸ்து புருஷன் விழித்திருக்கிற நேரத்துல, தாம்பூலம் தரிக்கிற நேரத்துல அதை வாங்கி பீரோல வைக்கணும். அதே போல வீட்டுல சிறுதானிய சமையல் வாரத்துல ஒரு நாள் பண்ணுங்க. மகாலட்சுமி சாநித்தியமா இருப்பாளாம். சிறுதானியத்துக்கும் நவகிரகத்துக்கும் மகாலட்சுமிக்கு எவ்வளவு பெரிய தொடர்பு பாருங்க. நவகிரகங்களால ஒரு தையாரா கிழவரா, ஏறவும் இல்லை சாமி, இறங்கவும் இல்லை சாமின்றா. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம் மகாலட்சுமி உள்ளார வரணும். அப்ப சிறுதானியங்களை சமைக்கும் பொழுது நவகிரகங்களுக்கு பிரீத்தியை ஏற்பட்டுடும். தானா மகாலட்சுமி வீட்டுல தங்க ஆரம்பிச்சிடுவார். அதே போல உங்களுடைய வீட்டுல அந்த பெருமாளுடைய ஒரு வைபவத்துல கீரை ரொம்ப விசேஷமானது. அந்த கீரை வாரத்துல ஒரு நாள் கீரை சமைக்கணும் மருத்துவர்கள் சொல்றாங்களே, அது அதனுடைய ரகசியமே
தனதானிய சம்பத்து நிரம்பும் கீரை சமையல். அது வாரத்துல ஒரு நாள் என்ன சமையல், வாரத்துல ஒரு 4 நாளைக்கு கீரையை சமைக்க சொல்றேன். ஏதாவது ஒரு கீரை சமையல். அந்த லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டுல சாநித்தியமாக இருக்கும். தென்மேற்கு மூலையில பீரோ இருக்க வேண்டும். வடக்கு முகம் பார்த்து கிழக்கு முகம் பார்த்து வைக்க வேண்டும். அந்த மகாலட்சுமி சாநித்தியமா இருப்பாளாம். நிரந்தரமா பணம் தங்க ஆரம்பிக்கும். அதே போல வடகிழக்கு திசையில கிணறும் மின்சாரம் மீட்டர்லாம் இருக்கலாம். வடகிழக்கு திசையில நார்த் ஈஸ்ட்ல கிணறு போர்வெல் இதெல்லாம் இருக்கலாம். அந்த வீட்டுல மகாலட்சுமி சாநித்தியமா தங்க ஆரம்பிப்பார். அதே போல வாரத்துல ஒரு நாள் பைத்தம்பருப்பு வெல்லம் கலந்த பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க வீட்டுல சாமி ரூமுக்கு, சுவாமிக்கு. அப்படி செய்யும் பொழுது வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். தனம் தங்கும். என்னப்பா லைஃப்ல செட்டில் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்களே. மாசத்துல ஒரு நாள் பைத்தம்பருப்பு வெல்லம் போட்ட பாயசத்தை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அதுல 2 முந்திரி பருப்பு வறுத்து போடுங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க அந்த முந்திரி பருப்பு கலந்த பாயசத்தை. நான் அடிக்கடி உங்களுக்கு அந்த முந்திரி பருப்பு கதையை சொல்லுவேன். மகாபாரத யுத்தத்தில் எவ்வளவு பேர் உயிரோட இருந்தார்கள், எவ்வளவு பேர் பரமோகதி அடைந்தார்கள். அர்ஜுனனுக்கு டவுட், சந்தேகம் வந்துருது. கிருஷ்ணன் இடத்துல கேட்கிறான். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, சோழ மகாராஜா சாப்பாடு போடுறாரு, அவரையே கேளுன்றாரு. சோழ மகாராஜாவை கேட்கிறார் அர்ஜுனன், எவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோம், எவ்வளவு பேர் பரமோகதி அடைந்தோம், அது எப்படி கணக்கு பண்ணி இலை போடுறீங்கன்னு. அப்ப கிருஷ்ணனுடைய கையில பாயசத்தை ஊத்துறாரு சோழ மகாராஜா. அதோ பாருங்கள், கண்ணனுடைய கையில, கிருஷ்ணனுடைய கையில பாயசம் இருக்கிறது. அதுல எத்தனை முந்திரி பருப்பு இருக்கிறதோ அத்தனை அக்ரோணி சேனையும் போய்விட்டது பரமோகதிக்கு. கௌரவர்கள் பாண்டவர்கள் சாப்பிடும்போது மட்டும் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா அது சாப்பிட்டு முடிச்சோடனே சண்டை தனித்தனியா அவங்கவுங்க பிரிஞ்சு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த முந்திரி பருப்பு கலந்த பாயசம் பகவான் சாப்பிடுறாரு. அப்ப நம்ம வீட்டுல நடக்கிற பைத்தம்பருப்பு பாயசத்துல 2 முந்திரி பருப்பு போட்டு அந்த பசங்களுடைய கையில குழந்தைங்கள்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குழந்தை வாயில அந்த பாயசத்தோட முந்திரி பருப்பு மெல்லும். அந்த பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கிறானே அந்த பரந்தாமன், அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு அந்த பாயசம் போகும். உங்களுடைய மனசுல இருக்கிற அனந்த கோடி துக்கங்கள் அகன்று விடும். தொடர்ந்து இந்த அபூர்வ விஷயத்த பார்த்துட்டு இருங்க. அதே போல தொலைபேசியில தொடர்பு கொண்டு அம்பாள் பீடத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும், வந்து தரிசனம் பண்ணலாம், அருள்வாக்கு பெறலாம். அதே போல சென்னையில இருக்கிறதுனால தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். அம்மாவிடத்துல அட்ரஸை கேட்டு பொறுப்பா வந்து தரிசனம் பண்ணலாம், அருள்வாக்கு கேட்கலாம். அம்பாளுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். சுபமஸ்து.